மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஏர் ஷோ நடக்க போகுது நம்ம மெரினா பீச்சில். அதை நாங்கள் எல்லாரும் போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ரெடியா? இந்த ஏர் ஷோவோட ஒரு பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ சென்னையில் நடக்குது. அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டை இன்னைக்கு பிரேக் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ஷோக்கு இவ்வளோ மக்கள் கூட்டம் திரண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை தான் இன்னைக்கு பிரேக் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் லைவாக விட்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர பெருமையாக இருக்குது. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லை. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஃபன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரெடியா? நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாம். என்ன? ஹாய் மக்களே, ஒரு மிகப்பெரிய ஆமா இல்லடா ஏர் ஷோ. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஏர் ஷோல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெரினா பீச்சுக்கு போறோம். அப்புறம் ஏர் ஷோல வந்து நம்மளோட ஹார்ட்ல அப்படியே ஒரு ஃப்ளைட் வரும். ஆமா, அவனை பொறுத்த வரையும் ஃப்ளைட் வந்து ஹார்ட் விடும், அவ்வளவுதான். இல்ல இந்தியன் ஃபிளாக் விடும். பாக்குறியா? இந்தியன் ஃபிளாக் விடும். என்ன கலர்ல இருக்கும் இந்தியன் ஃபிளாக்? ஒயிட், கிரீன், ஆரஞ்சு, நடுவுல ஒரு அசோக சக்கரா ப்ளூ. ஓ, இவ்வளவு தெரியுதா உனக்கு? அப்ப எம்பளத்துல எவ்வளவு சிங்கம் இருக்கும் சொல்லு பாப்போம். 1 2 3 4. என்னடா எல்லாத்தையும் சொல்றேன், இவன் நிறைய விஷயம் பேசுறான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னை விட பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நாங்க கிளம்பி ரெடி ஆயிட்டோம். கிளம்பலாமா போறதுக்கு? ஸோ வண்டியில தான் இன்னைக்கு போக போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கர டிராஃபிக்கா இருக்குமா. இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா 9. ஆனா அங்க ஏர் ஷோ நடக்க போகுது என்னமோ 11 மணிக்கோ 11:30 மணிக்கோ தான். ரொம்ப முன்னாடியே போனா மட்டும்தான் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுல வந்து 15 லட்சம் பேர் வரப்போறதா ஒரு கருத்து கணிப்பு ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிற நிலன்? நான் வந்து அது உண்மையா பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அது ஒரு வகையில் ஆபத்து தான். க்ரௌட் ஸ்டாம்பேஜ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோவை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துருக்கேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பா என்ன என் தம்பியை கூப்பிட்டு போயிருக்காங்க. நீ ஏதாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? நீ இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? எங்க? ஆமா, இதோ ஷாரா வீட்ல ஒரு ஃளைட் போச்சு. அந்த வர இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ஃப்ளைட்டு போனதை அவன் ஏர் ஷோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரிடா, என் தப்பு தான். இவன் கிட்ட கேட்டேன் பார்த்தீங்களா, என் தப்பு தான். நிலன், அந்த ஏர் ஷோவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு சொல்லட்டுமா? நிறைய பிளேன் வானத்து மேலே சொங்கி சொங்கி சொங்கின்னு பறக்கும். அப்படி பறக்கும் போது அது பின்னாடி புகை வரும். என்ன கலர்ல வரும் தெரியுமா? இந்தியா ஃபிளாக். ஏய், உனக்கு எப்படிடா தெரியும்? எப்படிடா தெரியும்? சரி, வேற என்ன வருவாங்க? வேற தெரியல. ஸோ அதெல்லாம் நடக்கும். ரொம்ப ஆபத்தானது. ஆபத்தெல்லாம் இல்லை, ஜாலியா இருக்கும். ஆபத்துன்னா என்ன? நிறைய டிஸ்கவரி சேனல் பார்ப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு முன்னாடி ஒரு சீரியலை பார்த்தேன். அதுல ரெண்டு ஃப்ளைட் வந்து டேஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கலரே போயிடுது. அச்சோடா, அவன் வந்து 2 ஃப்ளைட் டேஷ் ஆனதை பார்த்துருக்கான். ஸோ நிறைய ஃப்ளைட் போகணும் போது அது ரொம்ப ஆபத்துன்னு அவன் ஃபீல் பண்ணான். கரெக்டு தான் நீ சொல்றது. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப ட்ரெயின்டான பர்சன்ஸ். யார் இவங்கெல்லாம்? ஸோ பயங்கரமான டிராஃபிக். வண்டியை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகலான்னு பிளான் பண்ணி. ஸோ ரோட்டில் பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஒரு இடம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம சிட்டி சென்டர்லேருந்து பீச் வரைக்கும் நடந்து தான் போகணும். இல்லைடா, இவன் எங்கே நடக்கிறான், நான் தான் தூக்கிட்டு நடக்கிறேன். உனக்கு எதாவது கஷ்டமா இருக்கா? இல்லை, எனக்கு இருக்கு. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டப்படுத்துறேன்? கஷ்டம். ஐயோ, நல்ல புத்திலாம் வருது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் நடந்து மட்டும்தான் போகணும். எல்லா சைட்லேருந்து நடந்து. ஸோ ஒரு வழியாக நாங்கள் எங்களோட ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம். அடிக்கிற வெயிலில் நடந்து வந்து மண்ணில் விளையாட்டுருக்கேன். எல்லாரும் வானத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க, நீ மட்டும் தரையை பார்த்து உட்காந்துருக்க. புரியுதா உனக்கு? அப்புறம் ஒரு மூடி எடுத்தேன். இது இந்த மூடி
இதுல ஒரு மண்ணு போட்டுக்கல. நான் மண்ணை இப்ப அப்படியே போட்டு நீ மேலே ஃப்ளைட் பார்க்க போகிறது இல்லையா? பார்க்க தான் வந்திருக்கேன். எல்லாரும் வேர்த்து இருக்காங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா நேரத்தே சொன்னாரு. என்ன சொன்னார்? ஜம்முன்னு வீட்டில் உட்காந்து பார்க்கலாம், ஏசி போட்டு டிவி போட்டு பார்க்கலாம். நாங்க தான் பார்த்தா பீச்சில் பார்ப்போம்னு சொன்னோம். வேர்த்து ஊற்றிட்டு உட்காந்துருக்கோம்ல. ஆரம்பிக்க போகுது. ரெடியா? பார்த்துடலாமா? ஜாலியாக இருக்கியா சோகமாக இருக்கியா? ஜாலியாக இருக்கியா? ஓகே ரெடி 3 2 1 கோ சொல்லு. ஃப்ளைட் எல்லாம் பறக்கும். பார்க்கலாமா? 3 1